இயேசு மறுபடியும் சொல்றாரு, காத்தை நீ பார்க்கறியா அப்படின்னு கேட்கிறார். காத்தை பார்க்க முடியுமா? ஆனா காத்துடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும். காற்றுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும், காற்றை நம்ம உணர முடியும். ஆனா அந்த காத்து எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது. அதனால காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லிட முடியுமா? அதே போலதான் ஆவி மனுஷன், ஆவி உலகம், அது எங்கிருந்து இருக்கிறது என்று உன்னால பார்க்க முடியாது. ஆனால் அந்த ஆவிக்குரிய உலகத்தை உன்னால் உணர முடியும் என்று சொல்லி இயேசு அழகா அந்த நிக்கோதேமுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால நீங்க மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி அப்படியே தொடர்ந்து சொல்றாரு, நீங்க பூமிக்குரிய காரியத்தை, நான் சொல்ற விஷயத்தையே உங்களால புரிஞ்சு கொள்ள முடியல, நான் சொல்லுகிற காரியம், பூமிக்கு அடுத்த காரியத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்ப ஆவிக்குரிய காரியத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்ப ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், அதை நாம புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய இன்னர் மேன், ஆவிக்குரிய மனுஷன், அவன் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நாம் பார்க்க முடியும், அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும், தரிசனங்களை பார்க்க முடியும், நம்முடைய சிந்தனைகள் தெளிவுபடும், நமக்கு வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மாலே அடைய முடியும்.